ஆமே, அலைந்தால் அல்ல, அமர்ந்தால் மாத்திரம் தான் விடுதலை. ஆமே, அலையாதீங்க, அமர்ந்திருங்க. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். என்னென்ன காரியத்தை ஆமை ரொம்ப கலங்கி இருக்கிறீங்களோ அலையாத, அமர்ந்துரு. அமர்ந்துரு. அமர்ந்திருந்து என்ன செய்யணும்? ஒன்னு செய்ய தோணலையா? அழ தொடங்கிற. தேவ சமூகத்திலே நீ வடிக்கிற கண்ணீர் ஒவ்வொரு துருத்தி தண்ணீராய் மாறிக்கொண்டே இருக்கும். அது பெரிய துறவாய் மாறும். அதிகம் கதற விடுறாரா? உனக்காய் சில துறவுகளை ஆண்டவர் திறக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் சந்திக்க விடுறாருனா, ஆமா, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் கொண்டு வந்து என்ன இந்த அளவுக்கு என்ன நடத்த காரணம், ஆகாரே உன் பிள்ளை நீ சாக கிடக்கிறதா பார்க்குற, ஆனால் உன் பிள்ளையை குறித்து நான் ஏற்கனவே எப்படி பார்த்துட்டேன்னா அவனும் ஒரு ஜாதியா மாறுவான். அவனும் ஒரு ஜாதியா. இதை நான் ஆபிரகாம்கிட்டையும் சொல்லிட்டேன். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால் அவன் நான் ஒரு விதத்தில் பார்ப்பேன், நான் ஒரு விதமாக பார்ப்பேன். அதனால தான் சில நேரத்தில் என் வாழ்க்கையில் வேதனைகள் அதிகரிக்குது, புலம்பல்கள் அதிகரிக்குது. ஒரு அழுகையை கர்த்தர் எனக்கு அனுமதிக்கிறார்னா அந்த அழுகைக்கு முன்பாகவே இந்த அழுகைக்கு பின்பாக என்ன நடக்கும் என்பதை அவர் பார்த்திருக்கிறார். ஆமென். அன்னாள் பெனினால் நிந்திக்கிறது தான் பார்த்துட்டு இருக்கிறார். ஆனால் அன்னாளுடைய கற்பம் அடைக்கப்படுவதற்கு முன்பாகவே அந்த கற்பத்தில் ஒரு ப்ராஃபட் சாமுவேல் பிறப்பான் என்பதை அவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏற்கனவே பார்த்திருக்கிறார். ஆமென். ரூத்தின் வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சின்னு பார்த்துட்டு இருக்கிறா. கணவன் மரித்தது எல்லாம் முடிஞ்சிச்சின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் ரூத்தை குறித்து எப்படி பார்த்துட்டார்னா, பெத்லெஹேமுக்கு வர்றதையும் அவளுக்கு ஒரு போவாஸ் இருக்கிறதையும் அவளுடைய பெயர் அவன் சுவிசேஷத்தில் எழுதப்படும் என்பதையும் அவர் பார்த்துட்டார். அது நடக்கணும்னா இதை நீ சந்திக்கணும். இப்ப பிள்ளை வளரணும்னா இந்த அழுகை நீ சந்திக்கணும். ஆகாரே நீ அலையாத, நீ அமர்ந்துற, நீ அமர்ந்துற. இயேசுவின் நாமத்தில் சொல்ல சில காரியங்களுக்காக நம்ம இன்னைக்கு அலைந்துட்டு இருக்கிறோம்ல, அதெல்லாம் நிறுத்திருங்க. எந்த காரியத்தை நிமித்தம் ரொம்ப அலையிறீங்களோ இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இனி அலையாதீங்க, அமர்ந்துருங்க. அமர்ந்து கத்துங்க. அப்பா பாதத்தை பிடிச்சு கேளுங்க. ஆகாருக்கே பதில் கொடுப்பாரானா எனக்கு தர மாட்டாரா? ஆகாருக்கே கிரியை செய்வாரான எனக்கு செய்ய மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஆகாருக்கு பதில் கொடுத்த தேவன் எனக்கும் பதில் தர வல்லவரா இருக்கிறார். நீ அலையாதே, நீ அமர்ந்து. அதே நேரத்தில் இன்னொரு வார்த்தை கூட இந்த காலை நேரத்தில் தியானிக்கும் போது ஆண்டவர் பேசினது இதுதான். ஆமென். ஆகாரே, பிள்ளைக்காக நீ மட்டும்தான் அழ முடியும். இந்த அழுகை கூட உனக்கு பங்காட்டி யாருமே வரமாட்டாங்க. என்னை ரொம்ப தியானிக்க வச்சது, ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் உன் வித்தா இருக்கிறபடினால். அப்போ இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா ஆகாருக்கு மட்டும் இல்லை வேதனை, யாருக்கும் வேதனை இருக்கணும்? ஆபிரகாமுக்கும். ஆனால் அந்த இடத்துல ஆபிரகாம் அழல. ஆபிரகாம் அது ஏரியா பக்கமே வரல. ஆகார் மட்டும்தான் அழுகிறா. இது தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் பேசின வார்த்தை, சில நேரத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம அழுறத கூட சிலர் புரிஞ்சிக்கிறதுக்கு யாருமே, சில நேரத்தில் உங்களை தனியாக அள விடுவாருங்க, தனியாக அள விடுவார். நாமளும் சில நேரத்தில் திட்டுவோம் புருஷனை, நான் அழுறது உங்களுக்கு என்ன தெரியும், என் கஷ்டம் உங்களுக்கு என்ன, நான் எதனால் அழுறேன். சில நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை அப்படியே சொல்றேன். ஆண்டவர் சொன்னதை, ஆகாரே ஆபிரகாம் அழ இல்லைன்னு சொல்லிட்டு நீ அழுறத நிறுத்திராத. ஆபிரகாம் உன் கூட ஜெபிக்க இல்லைன்னு சொல்லிட்டு நீ ஜெபிக்கிறத நிறுத்திராத. ஆபிரகாம் நோக்கி கூப்பிட உன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு நீ கூப்பிடுறத நிறுத்திராத. நீ கூப்பிட்டாதான் உன் பிள்ளைக்கு வாழ்க்கை தோற்க போகுது. ஆமே, ஆமே. சில காரியத்தில் ஆண்டவர் உங்களை தான் உங்க வீட்டில் சில செபத்துக்காக சில கண்ணீருக்காக கர்த்தர் உங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். ஆமே. பார்க்கிறவங்களுக்கு அற்பமா என்னலாம், பார்க்கிறவங்க உங்களை அற்பமா பார்க்கலாம், அற்பமா பேசலாம். ஆனா உங்க கண்ணீரை நிறுத்திராதீங்க. நீங்க வடிக்கிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் உன் பிள்ளை வாழ்றதற்கான துருத்தியாய் மாறிக்கொண்டிருக்கிறது, துறவாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமாய் கண்ணீர் வடியுங்கள். ஆபிரகாம் கண்ணீர் வடிக்க இல்லைன்னு சொல்லிட்டு ஆகாரே நீ கண்ணீர் வடிக்கிறதை நிறுத்திராத. ஆமென். ஆபிரகாம் இதுல உனக்கு துணை நிக்க மாட்டார், எந்த மனுஷனும் வர மாட்டாங்க. அல்ல என் கூட ஆமா எனக்காய் ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லட்டாலும் நீங்க அழுதுருங்க.
நீங்க அழுங்க. தேவ சமூகத்துல நீங்க அழணும்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க எதிர்பார்க்க, நீங்க வாஞ்சிக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். நீங்க உட்காரணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமே, வருகிறவர்கள் ஒருவேளை ஆறுதல் சொல்லலாம், சில நேரத்தில் ஆறுதல் சொல்லாமல் காயப்படுத்திட்டும் போலாம். அதை குறித்து கலங்காதீங்க, அதை குறித்து கலங்காதீங்க. காரணம், உங்களை குறித்த தேவ திட்டம் அவர்களுக்கு தெரியாது. நீ அதை அறிந்து கொள். இதன் பிற்பாடு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். இதை நீ சந்தித்துதான் ஆகணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகாரே, உன்னை இன்னைக்கு அழ விடுவது உன்னை சாகடிக்கல, உன் பிள்ளையை வாழ வைக்க. உங்க குடும்பத்தில் உங்களை அழ விடுவது உங்களை சாகடிக்கிறதுக்கு, உங்க குடும்பத்தை வாழ வைக்க. எத்தனை பேர் விசுவாசத்தோட ஆமென் சொல்றீங்க? சாக கிடக்கிறதை காணக்கூடாம, ஆமா, சாக கிடக்கிறதை காணக்கூடாம ஓரத்தில் போட்டுட்டு ஓடு கத்துறா, கதறா, அழுற சத்தத்தை கேட்டதும் ஆண்டவர் பேச துவங்குகிறார், பேச துவங்குகிறார். பேசி சொல்றாரு, துருத்திய தூக்கி எறிஞ்சிரு, நான் உனக்கு ஒரு துறவை தாரேன், நான் உனக்கு ஒரு துறவை தாரேன். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வைக்கிறார் ஆண்டவர். ஆபிரகாம் கொடுக்கிற துரத்தி அல்ல, அப்பா கொடுக்கிற துறவு தான் நம்மை வாழ வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உங்களுக்காக சில துறவுகளை வச்சிருக்கிறாருங்க. இதை நீ, இந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா இந்த அழுகையை சந்திச்சுதான். ஆமே, ஹல்லேலூயா. சில காரியத்தில் ஆண்டவர் அழ விடுவது என்பது நான் அழுறதை பார்த்து ரசிக்கிறதுக்கு கிடையாது. ஆமே, அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆமே சிரிங்க இல்லை, அழுங்க, அழுங்க. அழுவதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த அழுகை காலத்தை முடிச்சிட்டு ஒரு கழிப்பின் காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அழுகை உருவ கடக்க பண்ணுவார் என் ஆண்டவர். ஆகார் இந்த இடத்துல அழுதது நிமித்தம் ஒரு துறவை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். இந்த வார்த்தையை நான் படிக்கும் போதெல்லாம் எப்படி, ஆண்டவர் ஆகாருக்கு செய்யும் போது எனக்கு நீங்க செய்ய மாட்டீங்களா ஆண்டவர்? ஆகாருக்கு தேவனை யாருன்னு தெரியாதுங்க. ஆகார் ஒரு அடிமை பெண். ஆகார் ஆபிரகாமின் சந்ததியில் வந்தவள் அல்ல. ஆபிரகாம், ஆமென், ஆகார் அந்த கூட்டத்திலே கிடையாது. அவள் ஒரு அடிமை பெண்ணா இருந்தவள். எப்படி தேவனை கூப்பிடணும்னு தெரியாது. எப்படி தேவனை அப்படி தெரிஞ்சிருக்குமானால் அவள் அழுறதுக்கு பதிலா ஆண்டவரேன்னு கத்திருப்பா. கூப்பிட கூட தெரியல. பிள்ளை சாக எடுக்கிறத பார்க்க முடியல. பேருந்து கதற அழுறது மட்டும்தான் தெரியும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த அழுகையை கூட தாங்க கூடாம என் ஆண்டவர் ஒரு கிரியை ஒரு அந்த இடத்துல நடப்பிப்பாரா? நான் கூப்பிடுவது அவர் பெயரை சொல்லி, நான் கூப்பிடுவது அவர் நாமத்தை சொல்லி, அப்பான்னு கூப்பிடுகிற என் வாழ்க்கையில என் தேவன் கிரியை செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆபிரகாம் தருவது போதும் சொல்லிட்டு ஆபிரகாம் தந்த துருத்தியை பெருசா எடுக்காதீங்க. அது நம்மளை அலைய வைக்கும், அலைய வைக்கிற வார்த்தையை எச்சரிப்பா சொல்றேன். ஆமென், நடுக்கத்தோட சொல்றேன். அனுகூலம் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கலாங்க, உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு 1000 பேர் இருக்கலாம். ஆனா எனக்கு அனுகூலமும் எனக்கு உதவியும் அவரிடத்திலிருந்து மட்டும்தான் உண்டு. அவரை மட்டும்தான் நான் சார்ந்திருக்கணும். அவர் இல்லை என்றால் நான் அலைந்து திரிகிற நிலைமை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை வச்சு ஆகார் அலைந்து திரிஞ்சதுனால இருந்ததுதான் செலவழிச்சதே அண்டி எதுவுமே அவளுக்கு நன்மையா ஆகல. ஆனா அதே ஆண்டவர் ஆபிரகாம் அலைய விடுவார் தெரியுமா? லோத்து, ஆமென், சோதோமை தெரிந்தெடுத்து போனதும் ஆபிரகாம் வெயிட் பண்றார். வெயிட் பண்ணுவோன்னு ஆண்டவர் சொல்றார், நீ எழுந்து நடந்து திரின்றார். எழுந்து நடந்து திரி. சில நேரத்தில் ஆண்டவர் அலைய விடுவார். அந்த அலைச்சல் என்பது வேதனை அல்ல, அது ஆசீர்வாதம். ஆனா இப்ப இங்கே இவளுக்கு நடக்கிற பாதை என்பது ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை வச்சு அவள் அலைந்து திரிகிறாள். அலைந்து திரிந்தவளுக்கு இருந்ததும் நஷ்டமாயிட்டு தான் இருந்துச்சே தவிர எதுவுமே எக்ஸ்ட்ராவா கிடைக்கல. ஆனால் இப்பொழுது ஆபிரகாமை அலைய விடும்போது அவன் ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் போது ஆண்டவர் சொல்றார், நீ கால் வைக்கிற இடம்லாம் நான் உனக்கு, அது ஆசீர்வாதம். என்ன கர்த்தர் தான் அலைய விடணுமே அன்றி மனுஷன் அலைய விடக்கூடாது. மனுஷனுடைய அலைச்சல்ல நான் சிக்க கூடாதுன்னா நான் மனுஷனை சார்ந்து இருக்க கூடாது, நான் கர்த்தரை சார்ந்து தான் வாழ்ந்துருக்கேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இன்னைக்கு தலை தூக்கி நிற்க காரணம், நீங்க உட்கார்ந்து சிந்திச்சு பாருங்க. நிறுத்த வேண்டியவரை நிறுத்தாம நிறுத்தக்கூடாதவர்களை நிறுத்தினதினால் மாத்திரம். ஆமென்.
அடிக்கடி சொன்ன வார்த்தையானால் யாக்கோபை குறித்து ஒரு வார்த்தை. யாக்கோபுக்கு தலைக்கு கீழே கல் எடுத்து வைத்து படுக்கிற நிலைமைக்கு வர காரணம் என்ன? யாக்கோபு ஏன் யாக்கோபு இந்த நிலைமை உனக்கு வந்துச்சுன்னு கேட்டால், யாக்கோபு முதல் சொல்கிற வார்த்தையை என்ன சொல்லுவார் தெரியுமா? எங்கள் அம்மாவை நான் ரொம்ப நம்பிட்டேன்னு. என்ன யாக்கோபு, அம்மாவை நம்பினீரா? ஆமாம், எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, போய் ஆசீர்வாதத்தை வாங்குப்பா, நான் உனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்குறேன், நீ ஏசா மாதிரி வேஷம் போட்டுட்டு போ. அப்போ கூட யாக்கோபு சொல்கிறார் அம்மா கிட்ட, அம்மா நான் ஏசான்னு தெரிஞ்சிருச்சுன்னா என் மேலே ஆசீர்வாதம் வர்றதுக்கு பதில் சாபம் வரும்னு சொல்லும்போது அம்மா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, உன் மேலே வரக்கூடிய சாபம். ஆமாம், இப்படி மட்டும் சொல்கிற எந்த வார்த்தையும் நம்பிடாதீங்க. அதான் நான் இருக்கல, அந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். இப்படி யாராவது சொல்கிறாங்கன்னா முதல்ல அவங்க தான் ஃபோன் காலை கட் பண்ணுவாங்க. இப்போ அம்மா சொன்னதை கேட்டு நம்பி தலைவரும் என்ன பண்ணிட்டாரு, ஏசா மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. போகும்போதெல்லாம் திக்கு 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 தான் போவார், பயந்து பயந்து தான் போவார். ஏன்னா சாபம் விழுது. இருந்தாலும் என்ன நம்பிக்கை, அம்மா தான் சொல்லிட்டாங்கல்ல, தான் அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா பார்த்துப்பாங்க. இந்த நம்பிக்கையில் போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாரு. வீட்டுக்கு வரும்போது தான் அடுத்த நியூஸ் வருது, ஏசா வந்துட்டா, ஏசா விஷயம் தெரிஞ்சு உன்னை கொல்ல வாரான்னு தெரிஞ்சதும் இப்போ அம்மா கிட்ட போய் நிற்கிறேன், அம்மா ஏசா என்னை கொல்ல வாரான்னு தெரிஞ்சதும் அவன் சொல்கிறான், அவன் என்ன கொல்லாதபடிக்கு நீ முதல்ல அப்பா கிட்ட போறாப்பா. அப்பா சொல்ற, தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிரு, வீட்டை விட்டு போயிரு. இப்போதான் ராத்திரி கல் எடுத்து வச்சு படுக்கிறார். வீடு இல்லாமையா படுக்கிறார்? வீடு இருக்குது, ஆசீர்வாதம் இல்லாமையா இருக்கிறார், தலை ஃபுல்லாக ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துருக்கிறார். அப்படி இருந்து யாக்கோபு, ஏன் உனக்கு இந்த நிலைமை? ஒண்ணுதான், எங்க அம்மா கையை ரொம்ப நம்பிட்டேன், எங்க அம்மா கையை ரொம்ப நம்பிட்டேன். அப்பதான் ஆண்டவர் வந்து பேசுறாரு. அதன் மேல நின்றுட்டு சொல்றாரு, யாக்கோபே நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்க வரையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு நாள் இதை தியானிக்கும் போது ஆண்டவர் பேசினது இதுதான், யாக்கோபே நீ வாழணும்னா, நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, உன் அம்மா கரத்தினாலேயோ உன் அப்பா கரத்தினாலே நடத்தப்பட்டால் அல்ல, என் கரம் உன்னை நடத்தினால் மாத்திரமே நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனாலும் திருந்தினாரா யாக்கோபு? அதுக்கு பிறகு அவன் ராகேல பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டாரு. ஆமே, இந்த ஸ்திரீகள் அப்படியே முகத்தை காமிச்சு காமிச்சே, நான் உங்களை சொல்லலை, நான் யாக்கோபு வாழ்க்கையை சொல்றேன். இப்போ ராகேல பார்த்தோன்னே எல்லாத்தையும் மறந்துட்டாரு, எல்லாத்தையும் மறந்து இப்போ லாபான் வீட்டில் போய் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி 20 வருஷம் ஆண்டவர் நினைக்கவே இல்லை, ஆண்டவர் நினைக்கவே இல்லை. அங்க இருக்கும்போது ஆசீர்வதித்தார் உண்மைதான், ஆனாலும் யாக்கோபால ஸ்டெடியா நிற்க முடியல. கொஞ்ச நாள்ல லாபான் முகம் மாறுது, அங்கிருந்து புறப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகுது. இப்போ அலைந்து திரிய வரும்போது இப்ப லாபான் வீட்டில இருந்து ராகேல் அவன் விக்கிரங்களை எடுத்துட்டு வரதுனால இப்ப லாபான் எதிர்த்து வருகிறான். அந்த பிரச்சனை சந்திக்க வேண்டிய நிலைமையா இருக்குது. அந்த பிரச்சனை ஆண்டவர் சால்வ் பண்ணி முடிக்கிறார். அது முடிச்சு அடுத்த செய்தி வருது, ஏசா வந்துட்டு இருக்கிறார். அலைந்து திரிகிற நிலைமை. இந்த நிலைமை எப்போ ஸ்டாப் ஆட்டுச்சு தெரியுமா? யாபோக்காட்டின் கரையில அவர் தொட்டார் பாருங்க. எப்ப அவர் முழுமையா பிடிச்சாரோ, எப்ப முழுமையா கொடுத்தானோ, அன்னைக்கு அவன் அலைந்து திரிகிறத கத்த ஸ்டாப் பண்ணார். ஆமே, அவர் வைக்க வேண்டிய இடத்துல அவரை விட்டுட்டு நான் யாரை வச்சாலும் சரி, எந்த நிலையை வச்சாலும், என் பணத்தை வச்சாலும் சரி, என் படிப்பை வச்சாலும் சரி, என் பலனை வச்சாலும் சரி, ஒரே ஒரு ரிசல்ட் தான், அலைந்து திரிகிற நிலைமை. அதே நேரத்தில் எனக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் கர்த்தர் என் முன்னாடி நிற்பாரானால் அதிலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கையை தர என் ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை.